எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. வெல்கம் ஆல். இன்னைக்கு டேட் அக்டோபர் 27, 2025. இன்னைக்கான எல்லா முக்கியமான நியூஸையும் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். கரெக்ட் சிபி. இங்க நாங்க டிஸ்கஸ் பண்ற எல்லா கான்டென்ட்டும் எங்க ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது தான். இந்த பிடிஎஃப் ரொம்ப கான்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனா மற்ற சோர்சஸை விட இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்போதுமே a lot better. ஆமா நிலா. அண்ட் த பெஸ்ட் பார்ட், இந்த பிரீமியம் பிடிஎஃப் எங்க டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? லெட்ஸ் டூ இட். ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனுக்கான 2 புது இன்ஸ்டிடியூஷன்ஸை சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸா டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஓ, சிஓஇஸா? அப்போ இப்போ டோட்டலா எவ்வளோ சிஓஇஸ் இருக்கு? அண்ட் அந்த 2 புது சென்டர்ஸ் எது எது? குட் கொஸ்டின் சிபி. இந்த 2யும் சேர்த்து டோட்டலா இப்போ 9 சென்டர்ஸ் இருக்கு. புதுசா ஆட் பண்ணது ஐஏஎஸ்சி பெங்களூர் அண்ட் சென்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, அதாவது சிமெட் ஹைதராபாத். சூப்பர். இந்த சிஓஇஸோட வேலை என்ன அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லு. ஷோர். இந்த சிஓஇஸோட வேலை கிரிட்டிக்கல் மினரல்ஸில் அட்வான்ஸ்டு ரிசர்ச் பண்ணுறது. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா நம்மளோட க்ளீன் எனர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் மாதிரி செக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மினரல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற சிப்ஸு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸில் இருக்கிறது, இதெல்லாம் தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். காட் இட். ரொம்ப முக்கியமான விஷயம்தான். சரி, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? நெக்ஸ்ட், மகா மெட்டெக் மிஷின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாலேயே மெடிக்கல் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். வாவ், யார் இதை லான்ச் பண்ணியிருக்கா? இது ஒரு கொலாபரேஷன். அனுசந்தான் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதாவது ANRF, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR அண்ட் த கேட்ஸ் ஃபவுண்டேஷன், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ பவர்ஃபுல் டீம். இதோட மெயின் எய்ம் என்ன? மெயின் எய்ம் வெளிநாட்டிலேருந்து மெடிக்கல் டிவைசஸை இம்போர்ட் பண்ணுறது குறைச்சு நம்மள நாட்டிலேயே அஃபோர்டபுளான ஹெல்த் கேரை கொடுக்கறது தான். இதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூட தராங்க. 5 crore-லேருந்து 25 crore வரைக்கும் அண்ட் ரொம்ப எக்ஸப்ஷனல் இனோவேஷன்ஸுக்கு அப் டு 50 crore வரைக்கும் ஃபண்டிங் கிடைக்கும். சூப்பர். மேக் இன் இந்தியா ஃபார் மெடிக்கல் டிவைசஸ் மாதிரி இருக்கு. சரி, நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போலாமா? போலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். நம்ம பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், அதாவது BRO, ஸ்னோ லெப்பர்ட் கன்சர்வேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. BROவா? அவங்க ரோட்ஸ் தானே போடுவாங்க. இப்போ இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ல. ஆமா, அவங்களோட ப்ராஜெக்ட் பிரம்மங்க் இப்போ #23/23 அப்படின்ற ஒரு குளோபல் கேம்பெயின்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. 23 for 23, அது என்ன கான்செப்ட்? As a part of the initiative, BRO personnel 23-minute group walk and run, 23 minutes yoga session and 23 fruit trees பிளான் பண்ணியிருக்காங்க. இது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்கு அவங்களோட கமிட்மெண்ட்டை காட்டுற ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர். வெரி நைஸ். பை த வே, BROவோட ஸ்டாட்டிக் GK பாயிண்ட்ஸ் எக்ஸாமுக்கு முக்கியம். அதையும் சொல்லிடலாமா? கண்டிப்பா. BROவோட டைரக்டர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் ரகு ஸ்ரீனிவாசன், ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் நியூ டெல்லி, அண்ட் இது 1960ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பத்தி. அவங்க கெமிக்கல் எமர்ஜென்சிஸை மேனேஜ் பண்றதுக்கு 3 ட்ரைனிங் மாடியூல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. கெமிக்கல் எமர்ஜென்சிஸா? லைக் a gas leak or something? எக்ஸாக்ட்லி. இந்தியாவோட அபிலிட்டி டு ஹேண்டில் கெமிக்கல் ஹசார்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றது தான் இதோட நோக்கம். இந்த மாடியூல்ஸை நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், யானிக்கு NCDC, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி NDMA அண்ட் WHO சப்போர்ட்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாடியூல்ஸ் அது? மாடியூல் 1 வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் பத்தி, மாடியூல் 2 ப்ரீ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மாடியூல் 3 வந்து இன் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் கேர், அதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பத்தி. ஓகே, வெரி காம்ப்ரஹென்சிவ். அடுத்த நியூஸ்க்கு போலாமா? போலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் நம்ம உடான் ஸ்கீமோட 9th ஆனிவர்சரியை கொண்டாடி இருக்காங்க. உடான்னா தேஷ் கா ஆம் நாகரிக். நம்ம காமன் மேன் கூட ஃப்ளைட்ல பறக்க வைக்கிற ஸ்கீம். இது 2016ல லான்ச் ஆச்சு. Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸை கனெக்ட் பண்றது தான் இதோட கோல். கரெக்ட். இந்த ஸ்கீம் கீழே இதுவரைக்கும் 649 ரூட்ஸ்ல ஃப்ளைட் ஆப்ரேட் ஆகுது. 93 அன்சர்வ்ட் அண்ட் அண்டர்சர்வ்ட் ஏர்போர்ட்ஸை கனெக்ட் பண்ணி கவர்மெண்ட் இதுக்காக VFG-ஆ ₹4,300 crore மேல கொடுத்துருக்காங்க. வாவ், இதோட ஃபண்டிங் பேட்டர்ன் கூட எக்ஸாம்ல கேட்பாங்க இல்லையா? ஆமா, அது முக்கியம். சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் ஃபண்டிங் பேட்டர்ன் 80:20.
ஆனா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸுக்கு 90:10. அண்ட் ரீசெண்டா உடான் 5.5னு சீ பிளேன்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட் கூட லான்ச் பண்ணாங்க. இதுல 150 ரூட்ஸ் 30 வாட்டர் ஏரோட்ரோம்ஸை கனெக்ட் பண்றாங்க. சீப்ளேன்ல பறக்கலாம். சூப்பர். சரி. அடுத்தது ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம். பர் டிராப் மோர் கிராப் ஸ்கீமுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. Per drop more crop, a nice name. What's the change? மெயின் சேஞ்ச் என்னன்னா மைக்ரோ லெவல்ல வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு இருந்த ஃபண்டிங் கேப்ஸை இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டேட்ஸுக்கு இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ண ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஓ, அப்போ முன்னாடி கேப் இருந்துச்சா? ஆமா, முன்னாடி மோஸ்ட் ஸ்டேட்ஸுக்கு டோட்டல் அலோகேஷன்ல 20% அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு 40% கேப் இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் இந்த பிடிஎம்சி ஸ்கீம் பிஎம் கிருஷி சிஞ்சாய் யோஜனாவோட ஒரு காம்பனன்ட். எக்ஸலன்ட் பாயிண்ட் சிபி. கைஸ், ஒரு சின்ன பிரேக். ஹே ரேஸ், இவ்ளோ கரண்ட் அஃபேர்ஸையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்களோட ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, அதுல நாங்க ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மறக்கவே மாட்டீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே மெமரைசேஷன் இப்போ ரொம்பவே ஈஸி. அண்ட் எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் உங்க லைக் அண்ட் ஷேர் மூலியமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் பேக். Okay, Sibi, let's jump to the most awaited section for banking aspirants. Banking news. Yes. First news, RBI அமராவதியில ஒரு புது ரீஜனல் ஆஃபீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. அதுக்காக ஆந்திர பிரதேஷ்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. Details, please. RBI நேலப்பாடு வில்லேஜ்ல 3 acres ஆஃப் லேண்டை 12 crore வாங்கியிருக்காங்க. அண்ட் அங்க 1.6 lakh ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் கட்டுறதுக்கு 200 crore rupees இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. Okay, a straightforward but important news. Next, agreement sectionக்கு போலாம். ஃபர்ஸ்ட், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் TEC IIT ஹைதராபாத் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. For what purpose? ஜாயிண்ட் ரிசர்ச் இன் அட்வான்ஸ்ட் டெலிகாம் டெக்னாலஜிஸ் அண்ட் குளோபல் ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக ஃபியூச்சர் டெலிகாம் டெக்னை கோஆபரேட் பண்ணுவாங்க. Got it. Next agreement? இது ஒரு பிக் ஒன். இந்தியா அண்ட் பிரேசில் பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக பிரேசிலோட வைஸ் பிரசிடென்ட் ஜெரால்டோ ஆல்க்மின் இந்தியாவுக்கு விசிட் பண்ணாரு. Oh, what were the key outcomes of the visit? He co-chaired a meeting with Union Minister Piyush Goyal. இதுல பைலேட்டரல் ட்ரேடை 2024ல 12 பில்லியன்ல இருந்து 2030க்குள்ள $20 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ண டிசைட் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இந்தியா மெர்கசூர் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை டீபன் பண்ண போறாங்க. That's huge for trade. Defenseல ஏதாச்சும் முக்கியமா? டெஃபினெட்லி. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் SCA சைன் பண்ணிருக்காங்க பிரேசிலோட எம்ப்ராயர் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் நம்ம மஹிந்திரா குரூப்புக்கு நடுவுல. For what exactly? இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் MTA-க்காக C-39 மில்லேனியம் ஏர்கிராஃப்டை ப்ரொமோட் பண்றதுக்கு. இது ரொம்ப முக்கியமான டீல். He also inaugurated the India-Brazil Business Forum. Okay. அடுத்த MOU? Ministry of Culture, இந்தியா முழுக்க 17 institutions கூட MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? நம்ம நாட்டுல இருக்கிற மேனஸ்கிரிப்ட்ஸ், அதாவது ஓலைச்சுவடிகள், பழைய எழுத்துப்படிகள் எல்லாத்தையும் கன்சர்வ் அண்ட் டிஜிட்டைஸ் பண்றதுக்கு. இது கியான் பாரதம் மிஷன் கீழே வருது. யூனியன் மினிஸ்டர் கஜேந்திரா சிங் ஷெகாவத் முன்னிலையில இது நடந்தது. இந்த 17 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 12 கிளஸ்டர்ஸ்னும் 5 இண்டிபெண்டன்ட் சென்டர்ஸ்னும் டெசிக்னேட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் ரிப்போர்ட்ஸ். எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் முதல் முறையா ஸ்டேட் மைனிங் ரெடினஸ் இண்டெக்ஸ் SMRஐ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். இதோட பர்பஸ் என்ன? ஸ்டேட் லெவல்ல மைனிங் செக்டர் ரிஃபார்ம்ஸை என்கரேஜ் பண்றது தான் பர்பஸ். ஸ்டேட்ஸை அவங்களோட மினரல் என்டோமெண்ட்டை பொறுத்து 3 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. சொல்லுங்க, யார் டாப் பர்ஃபார்மர்ஸ்? கேட்டகரி A, அதாவது மினரல் ரிச் ஸ்டேட்ஸ்ல மத்திய பிரதேஷ் டாப் ரேங்க்ல இருக்கு, ஃபாலோட் பை ராஜஸ்தான் அண்ட் குஜராத். கேட்டகரி Bல கோவா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் அஸ்ஸாம் டாப். அண்ட் கேட்டகரி Cல பஞ்சாப், உத்தராகண்ட் அண்ட் திரிபுரா டாப் பர்ஃபார்மர்ஸ். மத்திய பிரதேஷ் இஸ் தி கீ டேக்அவே ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ். எஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL டெவலப் பண்ண ஹிந்துஸ்தான் டர்போ ட்ரெய்னர் 40 HTT-40 ஏர்கிராஃப்டோட ஃபர்ஸ்ட் சீரீஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்டோட மேடன் ஃபிளைட்டை சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. சூப்பர். HTT-40னா என்ன? இது ஒரு இண்டிஜீனியஸ் பேசிக் ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட் BTA.
இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்கிற பழைய HPTT 32 டீபக் ட்ரெயினர்ஸ்க்கு பதிலா இதை யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் a fully aerobatic trainer aircraft. Great news for indigenous defense production. Next, இந்தியன் கோஸ்ட் கார்டு 2 புது ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்ஸை இண்டெக்ட் பண்ணிருக்காங்க கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்ல. what are their names? ICGS அஜித் அண்ட் ICGS அபாரிஜித். இது ICGக்காக GSL கட்டுற 8th FPV சீரீஸ்ல 7th and 8th வெசல்ஸ். 65%க்கும் மேல இண்டிஜினியஸ் கண்டென்ட் இருக்கு இதுல. GSLோட ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸையும் பார்த்துடலாம். CMD Brajesh Kumar Upatyaya, headquarters Vasco da Gama, Goa, established in 1957. பர்ஃபெக்ட். நவ் ஃபார் சம் பிசினஸ் நியூஸ். Big news. Reliance Industries, RIL, and Meta ஒரு புது ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வாவ், வாட்ஸ் த நேம் அண்ட் பர்பஸ்? The name is Reliance Enterprise Intelligence Limited, REIL. இந்தியால இருக்கிற பிசினஸஸ்க்காக என்டர்பிரைஸ் AI சர்வீசஸை டெவலப் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் எய்ம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 855 crores. ஸ்டேக் ஹோல்டிங் எப்படி? ரிலையன்ஸோட சப்சிடரியான ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் 70% ஸ்டேக்கும் மெட்டாவோட ஃபேஸ்புக் ஓவர்சீஸ் 30% ஸ்டேக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகே, அனதர் பிசினஸ் நியூஸ். ஓலா எலக்ட்ரிக் அவங்களோட முதல் ரெசிடென்ஷியல் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டமை லான்ச் பண்ணிருக்காங்க. பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டமா? ஸ்கூட்டர் இல்லையா? இல்ல, இது வீட்டுக்கு யூஸ் பண்ற பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இதுக்கு ஓலா சக்தின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்தியாவோட 1 trillion எனர்ஜி ஸ்டோரேஜ் மார்க்கெட்குள்ள ஓலா என்டர் ஆகுறாங்க. இன்ட்ரெஸ்டிங். எனி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்? ஆமா, இது இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர்ட். ஓலாவோட இன்ஹவுஸ் 4680 பாரத் செல்ஸ்ல பவர் ஆகுது அண்ட் இதுக்கு IP67 ரேட்டிங் இருக்கு. ஸோ இட்ஸ் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். கூல். நெக்ஸ்ட், HSBC அண்ட் ஜஸ்பே கொலாபரேட் பண்ணிருக்காங்க. எதுக்கு? To launch a full-stack unified payments platform for global merchants. HSBCயோட குளோபல் நெட்வொர்க்கையும் ஜஸ்ட்பேயோட பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பர்டைஸையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் சொல்யூஷன் தராங்க. ஓகே. நெக்ஸ்ட் செக்ஷன், ஸ்டேட் நியூஸ். ஜஸ்ட் அ சிங்கிள் நியூஸ் ஐட்டம். சென்ட்ரல் ரயில்வே அவுரங்காபாத் ரயில்வே ஸ்டேஷனோட பேரை சத்ரபதி சம்பாஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன்னு அஃபீஷியலா மாத்திட்டாங்க. நோட்டட். நெக்ஸ்ட், அப்பாயின்மெண்ட்ஸ். எஸ், சாந்தா ரங்கஸ்வாமி, ஃபார்மர் இந்தியா உமன்ஸ் கிரிக்கெட் பிளேயர், இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் அசோசியேஷன் ICAயோட முதல் பெண் பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆகியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். தட்ஸ் a huge milestone. யாரை ரீப்ளேஸ் பண்றாங்க? அசோக் மல்ஹோத்ராவை ரீப்ளேஸ் பண்றாங்க. வெங்கட் சுந்தரம் நியூஸ் செக்ரட்டரியாகவும் தீபக் ஜெயின் ட்ரெஷரராகவும் எலெக்ட் ஆகியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட், அவார்ட் செக்ஷன். இதுல நிறைய இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் 2025 வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது நம்ம நாட்டுல சயின்டிஸ்ட், டெக்னாலஜிஸ்ட் அண்ட் இன்னோவேட்டர்ஸ்க்கான ஹையஸ்ட் ரெகக்னிஷன். யாரெல்லாம் வின்னர்ஸ்? டாப் அவார்ட் விக்யான் ரத்னா ப்ரொஃபசர் ஜெயந்த் விஷ்ணு நர்லிகருக்கு போஸ்டுமஸ்லி கொடுத்திருக்காங்க ஃபார் ஹிஸ் சேலஞ்ச் டு த பிக் பேங் தியரி. விக்யான் டீம் அவார்ட் CSIR அரோமா மிஷன் டீமுக்கு கொடுத்திருக்காங்க ஃபார் தேர் லாவெண்டர் மிஷன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அண்ட் அதர் அவார்ட்ஸ்? விக்யான் ஸ்ரீ அவார்ட் எக்ட் சயின்டிஸ்ட்க்கு கொடுத்திருக்காங்க அண்ட் விக்யான் யுவா சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்ட் 14 சயின்டிஸ்ட்க்கு கொடுத்திருக்காங்க. த லிஸ்ட் இஸ் லாங், so we'll move to the next award. ஓகே. இந்தியன் ஆரிஜின் ஹிஸ்டாரியன் சுனில் அம்ரித் 2025 பிரிட்டிஷ் புக் அகாடமி பிரைஸை வின் பண்ணிருக்காரு. Wow! For which book? For his book, The Burning Earth and Environmental History of the Last 500 Years. The winner gets a cash prize of £25,000. That's amazing. Next up, sports. India AFC Under-17 Women's Asian Cup 2026க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. Superb! இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆச்சே. ஆமா. This is India's first ever qualification for the continental tournament at this age group. உஜ்பெகிஸ்தானை 2-1 பீட் பண்ணி குவாலிஃபை ஆனாங்க. Fantastic news. Finally, obituary section. Sad news. டாக்டர் ஏக்நாத் வசந்த் சிட்னஸ், ஒரு pioneering இந்தியன் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், தன்னோட 100வது வயதுல காலமானார். He was a Padma Bhushan recipient. Oh, a true legend. What were his major contributions? He was a close associate of Dr. Vikram Sarabhai. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட்டான இன்சாட்டை டெவலப் பண்றதை ஓவர்சீ பண்ணாரு. அண்ட் டாக்டர் APJ அப்துல் கலாமை சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ப்ராஜெக்ட்டுக்கு கைட் பண்ணதும் இவர்தான். An immense loss to the nation. Any other obituary? எஸ், மதர் சிரிக்கிட், தாய்லாண்டோட குவீன், passed away at the age of 93. She was known for her royal projects aimed at assisting the rural poor and protecting the environment. Okay. That brings us to the end of today's news. That was a packed decision.
கைஸ், இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண நியூஸ்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? ஆஃப்கோர்ஸ், அதுக்கு தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் இருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஐபிஎல். எங்க டெலிகிராம் சேனல் சிஎல் லீக்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு இன்னைக்கே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். ஆமா, எவ்ரி மந்த் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ் கெட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. சேனல் ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So, join us for the quiz today at 8 p.m. Thanks for listening. This is Nila. And this is Sibi. Signing off. Bye bye. Take care.